நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். அன்னை அவர்களின் சொற்பொழிவிலிருந்து சில சுருக்கம். வளர்ச்சி அடையுங்கள். உங்களுடைய சுய மதிப்புகளை நீங்களே புரிந்து கொள்ளும் அளவிற்கு. வேறு எதையும் தவிர எனக்கு மிகவும் முக்கியமானது என்னவெனில், உங்களுடைய சுய மதிப்புகளை நீங்களே புரிந்து கொள்ளும் அளவிற்கு வளர்ச்சி அடைவதை நான் காண வேண்டும். சகஜ யோகா என்பது ஒரு பிரம்மாண்டமான விஷயம். இதன் மூலம் உடல் ரீதியான, உள ரீதியான, உணர்ச்சி ரீதியான, ஆன்மீக ரீதியிலான ஒருங்கிணைப்பை பெறுகிறீர்கள். ஏனெனில் உங்களின் எல்லா மையங்களும் இயக்கமடைந்து
உங்கள் வாழ்க்கையின் மேற்கூறிய 4 நிலைகளையும் உணரச் செய்து முழுமைப்படுத்துகிறது. எனவே உங்களால் கூட்டுணர்விலுள்ள பூரணத்துவத்தை உணர முடியும். ஒரு துளி சமுத்திரத்தில் கலக்கும்போது அது சமுத்திரமாகவே மாறிவிடுகிறது. இனியும் அது துளி அல்ல. நீங்கள் பெற்றவை இதுவே மிக உயர்ந்த, விசாலமான, அழகான தர்ம உணர்வை தரும் இதயம். தெய்வத்திடமிருந்து பரிசாக நீங்கள் பெற்றுள்ளீர்கள். இதை நீங்கள் மதிக்க வேண்டும். இதனை நீங்கள் பெருமையாக நினைக்க வேண்டும். இதில் இன்புற வேண்டும். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை நமது 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களுடைய பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்கள் உடம்பிலுள்ள அனைத்து விதமான உபாதைகளையும், எதிர்மறை தீய சக்திகளையும், தீய குணங்களையும் பூமி மார்க்கமாக உறிஞ்சிக் கொள்ளுங்கள். தயவு செய்து எங்களுக்கு தங்களை போன்ற சகிப்புத்தன்மையையும், பொறுமையும், சமநிலையையும் எப்பொழுதும் தந்தருளுங்கள் அம்மா. எங்களின் இந்த வேண்டுதலானது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எங்களுக்கு இந்த குணங்களை தாங்கள் அருள் புரிந்து இருக்கிறீர்கள் என்ற உணர்வானது எங்களுள் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் அம்மா. தயவு செய்து எங்களுக்கு அந்த நிலையை தாருங்கள் தாயே. மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदि भूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. இடா நாடி. கவனத்தை நமது இடா நாடியிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களுடைய இடா நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுடைய இடா நாடியில் உள்ள சக்கரங்களை தூய்மைப்படுத்தி அதற்குரிய குணங்களை எங்களுக்குள் இருப்பதை எங்களுக்குள் உணர்த்திடுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். எங்களுடைய விருப்பங்கள் என்பது சுயமானவையாக இருந்தால்
தயவு செய்து அவற்றை அகற்றிவிட்டு தங்களின் தெய்வீக விருப்பம் எதுவோ அதுவே எங்களுள் நிலைத்திருக்க வேண்டும் அம்மா. தங்களின் அன்பை பரிபூரணமாக நாங்கள் உணர்ந்து கொள்ளும் பட்சத்தில் நாங்கள் தங்களின் குழந்தைகளாகவும் தூய்மையான ஆத்மாவாகவும் நாங்கள் இருப்போம் அம்மா. தயவு செய்து எங்களுக்கு அந்த நிலையை தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्रीमहाकाली श्रीभैरवनाथ साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. பிங்களா நாடி. நமது கவனத்தை நமது பிங்களா நாடியிலும் சஹஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களுடைய பிங்களா நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள் அம்மா. தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை மகிழ்ந்தும் அனுபவிப்பவர் தாங்களே ஆவே. நாங்கள் எதுவும் செய்யவில்லை அம்மா, எங்களுக்கு எதுவும் தெரியாது. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற பிங்களா நாடியின் சக்கரங்களில் இருக்கும் அனைத்து தேவையற்ற அசுர குணங்களை அகற்றி எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை எங்களின் ஒவ்வொரு செல்களிலும் நிரப்பிவிடுங்கள் அம்மா. தங்களால் எங்களுக்கு அருள பெற்றுள்ள ஸ்ரீ மகா சரஸ்வதி தத்துவம் எங்களுக்கான இனிமையான நடத்தையையும் குணங்களையும் பேச்சுகளையும் தருகிறது. ஸ்ரீ ஹனுமரின் தத்துவமானது எங்களின் செயல்பாட்டில் விவேகத்தையும் ஞானத்தையும் நிரப்பியிருக்கிறது. ஆனால் நாங்கள் மாயைகளில் அகப்பட்டு கொண்டு இவற்றை அறியாமல் இருக்கின்றோம். தங்களின் குழந்தைகளாக நாங்கள் பரிபூரணமாக இருக்கும் பட்சத்தில் இந்த தத்துவங்கள் எங்களுக்குள் முழுமை பெறும் அம்மா. தயவு செய்து எங்களுக்கு அந்த நிலையை தந்தருளுங்கள் தாயே. மந்திரம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத். ஓம்
त्वमेव साक्षात् श्री महासरस्वती श्री हनुमाना साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः। கவனம் நமது பிங்களா நாடியிலேயே வைத்திருப்போம். श्री मारुती स्तोत्र। भीमरूपी महारुद्रा वज्र हनुमान मारुती, वनारी अंजनी सूता रामदूता प्रभंजना, महाबळी प्राणदाता सकळा उठवी बळे, सौख्यकारी दुःखहारी दूत वैष्णव गायका, दीननाथा हरिरूपा सुंदरा जगदंतरा, पाताल देवता हंता भव्य सिंदूर लेपना, लोकनाथा जगन्नाथा प्राणनाथा पुरातना, पुण्यवंता पुण्यशीला पावना परितोषका, ध्वजांगी उचली बाहो आवेशे लोटला पुढे, काळाग्नी काळ रुद्राग्नी देखता कापती भये, ब्रह्मांडे माईली नेणो आवळे दंत पंगती, नेत्राग्नी चालती ज्वाळा भ्रुकुटी ताठिल्या भये, उच्छते मुरडिले माथा किरीटी कुंडले बरी, सुवर्ण कटिका सोटी घंटा किंकिणी नागरा, ठकारे पर्वता ऐसा नेटका सडपातळू, चपलांग पाहता मोठे महाविद्युल्लते परी, कोटीच्या कोटी उड्डाणे झेपावे उत्तरेकडे, मंद्राद्री सारखा द्रोणू क्रोधे उत्पाटीला बळे, आणिला मागुती नेला आला गेला मनोगती, मनासी टाकिले मागे गतिसी तुलना नसे, आणुपासोनी ब्रह्मांडा एवढा होत जातसे, तयासी तुलना कोठे मेरू मंदार धाकुटे, ब्रह्मांडा भोवते वेढे वज्रपुच्छे करू शके, तयासी तुलना कैची ब्रह्मांडी पाहता नसे, आरक्त देखिले डोळा ग्रासिले सूर्यमंडळा, वाढता वाढता वाढे भेदिले शून्य मंडळा, धनधान्य पशुवृद्धी पुत्र पौत्र समस्तही, पावती रूप विद्यादी स्तोत्र पाठे करूनिया, भूत प्रेत संबंधादी रोग व्याधी समस्तही, नासती तुटती चिंता आनंदे भीमदर्शने, ही धरा पंधरा श्लोकी लाभली शोभली बरी, दृढ देहो निस्संदेहो संख्या चंद्रकला गुणे, रामदासी अग्रगण्यो कपिकुळासी मंडळू, रामरूपी अंतरात्मा दर्शने दोषनासती, इति श्री रामदास कृतं संकट निरसनं श्री मारुती स्तोत्रम संपूर्णम्। साक्षात् श्री आदिशक्ति माताजी
श्री निर्मला देव्यै नमो नमः। சுழுமுனை நாடி மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மத்திய நாடியிலும் சகஸ்ராராவிற்கும் கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களுடைய சுஷுமனா நாடியை சுத்திகரிப்பு செய்திருங்கள் அம்மா. தங்கள் அருளால் நாங்கள் மத்திய நாடியில் சமநிலையில் நிகழ்காலத்தில் நிலைத்திருக்கிறோம் அம்மா. தங்கள் அருளால் எங்களுக்கு கிடைக்க பெற்றுள்ள இந்த ஆத்ம விழிப்புணர்வின் உண்மை நிலையையும் நாங்கள் புரிந்து கொள்வதோடு நாங்கள் சகஜ யோகிகள் என்ற நிலைப்பாட்டோடு செயல்படுவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரம், தாயே, எங்களின் மூலாதார சக்கரத்தில் தாங்கள் ஸ்ரீ கணேசராக அமர்ந்திருக்கிறீர்கள். தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. தாய், தயவு செய்து எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்தையும் ஞானத்தையும் விவேகத்தையும் அன்பையும் தூய்மையையும் மங்களகரத்தையும் தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாயே, எங்களின் மூத்த சகோதரரான ஸ்ரீ கணேசரை போன்று நாங்களும் தங்களிடத்தில் எவ்வித சந்தேகங்களும் இல்லாமல் அர்ப்பணிப்புடன் கூடிய பக்தியை செலுத்த வேண்டும். தாயே, தயவு செய்து எங்களுக்கு அந்த நிலைப்பாட்டை
உணர செய்திடுங்கள் அம்மா. நாங்கள் எங்களுக்குள் எங்களின் ஆத்ம விழிப்புணர்வு நிலையை உணர்ந்து விட்டோம் என்றால் எவ்வித மாயைகளிலும் அறியாமையிலும் நாங்கள் அகப்பட மாட்டோம் தாயே. தயவு செய்து எங்களுக்கு அருள் புரியுங்கள். தங்களின் அன்பும் பாதுகாப்பும் எப்பொழுதும் எங்களுக்குள் நிலைத்திருக்கிறது என்ற உணர்வை எங்களுள் எப்பொழுதும் நிலைத்திருக்க செய்திடுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நான் கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்துடன் இருக்கிறேன் தாயே. இந்த உறுதிமொழியானது எப்பொழுதும் எனக்குள் நிலைத்திருக்க வேண்டும் அம்மா. நான் அதன்படி செயலாற்ற எனக்கு வலிமையை தாருங்கள் தாயே. மந்திரம் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो நமக. கவனம் நமது மூலாதார சக்கரத்திலேயே நிலைத்திருக்கட்டும். जय गणपति सद्गुण सदन करिवर बदन कृपा विघ्न हरण मंगल करण जय जय गिरिजाला सदन सुखदाता विश्व
प्रसन्न है तुम वर दीन्हा। मातु पुत्र हित जो तप कीन्हा। मिलई पुत्र तुहि बुद्धि विशाला। बिना गर्भ धारण यही काला। गणनायक गुण ज्ञान निधाना। पूजित प्रथम रूप भगवाना। बस करि अंतर ध्यान रूप है। पलना पर बालक स्वरूप है। साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதாரில் கொண்டு வருவோம். தாய் குண்டலினி மாதா, தயவு செய்து விழித்தெழுங்கள். தங்களின் இயல்பானது நிலையான ஆனந்தமும் பிரம்மானந்தமும் ஆகும். தாயே, நாங்கள் மனதிலும் உடலிலும் பாதிப்பும் துன்பமும் அடைந்திருக்கின்றோம். எங்களை ஆசிர்வதித்து தங்களின் இடமான அடிமட்ட தாமரையிலிருந்து வெளியே வாருங்கள் அம்மா. பிரபஞ்ச படைப்பு கடவுளான சிவனின் மனைவியான ஆதி சக்தியின் ஒரு துகளான எங்களின் குண்டலினி தாயே, தாங்கள் மேல் நோக்கி செல்லும் பாதையை தேர்ந்தெடுத்து நடு நாடி வழியே மேற்சென்று சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விஷுத்தி மற்றும் ஆஞ்ஞாவை விடுத்து தங்களுடைய கடவுளான சிவனுடன் சகஸ்ராரத்தில் ஒன்று சேருங்கள் அம்மா. எங்களின் சகஸ்ராரத்தில் 1000 தாமரை மலரில் தாங்கள் அமர்ந்து எங்களுக்கு பரமானந்தத்தின் ஆனந்த நிலையை தந்தருளுங்கள் அம்மா. தாய், தாங்களே எங்களின் வாழ்க்கையாகவும் அறிவாகவும் ஆனந்தமாகவும் இருக்கின்றீர்கள். தயவு செய்து எங்களை எண்ணங்கள் அற்ற உணர்வு நிலைக்கு அழைத்து செல்லுங்கள் அம்மா. கவனம் நமது சகஸ்ரார சக்கரம். நிர்விசாரா நிலை. மந்திரம் ஸ்ரீ மகாத் அகங்காரா சாக்ஷாத். வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாத் அகங்காரா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக. தாய், நான் எனது என்ற எண்ணமும் எங்களின் அகங்காரம் மற்றும் மமகாரம் அறியாமை எண்ணங்கள் என
அனைத்தையும் தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் முழு மனதோடு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தயவு செய்து எங்களுக்கு பரமானந்தத்தின் ஆனந்தத்தில் நாங்களும் திளைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் தாயே. எண்ணங்களற்ற நிலையில் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். எண்ணங்கள் குறுக்கீடு செய்தால் தாயே நான் மன்னிக்கிறேன் என்று கூறலாம். இல்லை என்றால் இப்பொழுது இந்த எண்ணங்கள் எனக்குள் வரவேண்டாம் என்று அன்னையிடம் முழுமையான சரணாகதி மனநிலையோடு கேட்கும் பொழுது அன்னை அவர்கள் எண்ணங்கள் அற்ற நிலையை நமக்கு தந்தருளுவார்கள். எண்ணங்களற்ற நமது இதே நிலையில் நாம் அன்னையின் சொற்பொழிவு கேட்போம். It is a very unique opportunity, I think, for me to meet you again in Bombay when you are all leaving this country. And this kind of a special type of a puja that we are having today. This is the puja done to the sun and is called as Makar Sankrant. Makar is the tropic of Capricorn.
Capricorn is Makar. So now the sun is moving from the Tropic of Capricorn towards the Tropic of Cancer. And it's always a fixed date because it has something to do with the sun. This is the only date which is fixed in Indian calendar because they have to deal with the sun. But this time I don't know why, what has happened that they have put it on the 15th of this month. It's always the 14th. Now, today they are changing. I would say that the seasons are going to be changed. We've got 6 months when this sun moves towards the southern hemisphere and makes it warm. And when it comes to the northern hemisphere from tomorrow. So today is the last day, which we say that is the day which is the coldest day, according to Indian understanding. After this, the heat will start growing, and we can do anything that is auspicious, any auspicious things can be done after this puja is over during the summertime. Though it's very hot in summer, still people want the sun to rule us and to give us warmth because of him only all the fields and all the vegetables, all the fruits, everything grows. And that's why when the 6 months the sun is not here, we call it as Sankrant, meaning a calamity in a way. That is when, of course, in the European countries or say in England, America, it is a calamity at that time when the sun is not there. But even here, it is regarded as a time. Today is the day that the end of the Sankrant, means the end of the calamity is over. And they give something sweet to eat, which is also mixed with sesame seeds. Because sesame seed is heat giving, so today being the hottest day, coldest day, they want to give sesame seed. Also want you to retain the heat and to adjust yourself to the heat that's coming up. This is all thought of in a way, in a very gross level, on a very gross level, that we should keep the people warm enough. Also it is said that the warmth of love should be expressed at this time for people because it's the coldest day. So they say that we give you this special thing for you to say something sweet, that is god bola, means you say something sweet to us. And the people who live in warm countries are sweeter people than the people who live in colder places, because the nature is rather very unkind to them. I don't blame them for their temperament, because the nature is so unkind. In India you can live anywhere. You can live under a tree, you can live in a forest, anywhere you can live quite happily, as long as there is water to drink and water to bathe. And there's not such a problem as we have to face in the other parts of the world, where if you have to go out of the house, you take about 15-20 minutes to dress yourself up. Here you just can walk out of the house, you can keep your houses open during the summertime, and there's no problem of any kind as far as the nature is concerned. Nature becomes very kind during summertime here because the trees are lush and lot of greenery. People feel very happy during that time, and all the activity becomes more with the sun's energy. But in the West, as you have seen, that the sun is much less. Because of that, people keep more to their houses, to artificial heating or other heatings, and the doors are closed, the hearts are closed, and it's difficult for them to communicate with other people. As you go down south more, in your countries also, you'll find people are warmer, simpler,
uh, um, very hospitable. With the sun, you get the heart, which is very open heart and a kind of a inviting heart. Now, if you see on the Sahaja Yoga style, the sun line is the right side and the moon is the left side. On the moon line, one can desire but cannot act. Apart from that, on the moon line, if you go too far, it can be destructive. Because if you sit in the house doing nothing, and also these days there's unemployment, say for example, no work, then you start thinking too much. And this thinking is just a desire, energy working out, no action. And without the action, this energy can become very destructive. That is why we find that people, they say that empty mind or is the devil's workshop. Where people do not act, when the action doesn't take place, then it can be quite destructive. लावून द्या पंखा थोडासा आणखी वाढवून द्या आणखीन वाढवून द्या वाढवा थोडासा वाढवून द्या बस So the whole situation is different in a country which is warm and a country which is not warm. But in a country where it is very warm also, like Africa, there are complications due to too much of heat. Like we have the topic of, the equator passing through, and it heats up that area so much that it becomes full of jungles, very high trees and tall trees, and the whole place is covered with foliage so much that there's no possibility for any sunshine to penetrate through. And it's quite dark, it's full of darkness. So that extreme also comes in the same category as the extreme of the cold season. Now such people live there, and they naturally, because the sun is less, so they do not grow much, and they can be primitive people, and they can be quite aggressive, like they learn things from the animals, and they could be quite aggressive. So the balance has to be struck. And the balance is that we should desire and act. But the trouble is, in human atmosphere, there is a division of labor, I think. That one part of the country is thinking, another part of the country is acting. Under these circumstances, nothing will work out. So, a balance has to be struck where you have the Sushumna working out. Now, the Sushumna Nadi is the one where one would say is the equator. Is not equator, but is the axis of the Mother Earth. The axis of the Mother Earth is the Sushumna, and that has to act. Seat is heat giving. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருக்கலாம்.
தாயே, தயவு செய்து எங்களை எப்பொழுதும் சமநிலையில் நிகழ்காலத்திலேயே நிலைத்திருக்க அருள் புரியுங்கள் அம்மா. தங்களின் அன்பை நாங்கள் பரிபூரணமாக ஒவ்வொரு நொடியும் உணரும் பொழுது நாங்கள் சமநிலையில் இருப்பதை உணர்வோம் அம்மா. தயவு செய்து எங்களுக்கு அந்த நிலையை தந்தருளுங்கள் தாயே. தாயே, இன்றைய நாளில் எங்களுக்கு அமைதியான சூழ்நிலையை தியானத்திற்கு ஏற்ற வகையில் அமைத்து தந்ததோடு தங்களின் அருள் உரையை நாங்கள் கேட்பதற்கும் எங்களுக்கு அனுமதி தந்தீர்கள் அம்மா. தாய், எங்களின் கோடானு கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் முழுமனதோடு சமர்ப்பிக்கிறோம். தாய், நாங்கள் இன்றைய தியானத்தில் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். महाकुंडलिनी तो अम्बे, जय महाकुंडलिनी तू अम्बे, जय महाकुंडलिनी तो अम्बे, जय महाकुंडलिनी तू अम्बे, जय गणेश जी की मां अम्बे, जय गणेश जी की मां अम्बे, जय जगदम्बे, जय जगदम्बे, जय गणेश जी की मां अम्बे, गणेश जी की मां अम्बे, जय विष्णु की लक्ष्मी तो अम्बे, जय विष्णु की लक्ष्मी तू अम्बे, जय विष्णु की लक्ष्मी तो अम्बे, जय विष्णु की लक्ष्मी तू अम्बे, जय गणेश जी की मां अम्बे, जय गणेश जी की मां अम्बे, जय जगदम्बे, जय जगदम्बे, जय गणेश जी की मां अम्बे, जय गणेश जी की मां अम्बे, जय ब्रह्मा की सरस्वती तू अम्बे, जय ब्रह्मा की सरस्वती तू अम्बे, जय ब्रह्मा की सरस्वती सरस्वती तू अम्बे, जय ब्रह्मा की सरस्वती तू अम्बे, जय गणेश जी की मां अम्बे, जय गणेश जी की मां अम्बे, जय जगदम्बे, जय जगदम्बे, जय गणेश जी की मां
ladies on the stage, please. जय जगदम्बे जय गणेश जी की मां। 7 married ladies on the stage, please. From the host जय countries. राम की सीता तू अम्बे। From the host countries, please. जय राम की सीता तू अम्बे। 7 married ladies from the host countries, please. जय गणेश जी की मां। जय गणेश जी की मां। जय जगदम्बे जय जगदम्बे जय गणेश जी की मां। कृष्ण की राधा तू अम्बे। जय कृष्ण की राधा तू अम्बे। जय कृष्ण की राधा तू अम्बे। अम्बे जय गणेश जी की जय गणेश जी की मां। जय जगदम्बे जय जगदम्बे जय गणेश जी की मां। जय यीशु की मेरी तू अम्बे। जय यीशु की मेरी तू अम्बे। अम्बे जय गणेश जी की मां। जय गणेश जी की मां। जय जगदम्बे जय जगदम्बे जय गणेश जी की मां। जय सहस्त्र स्वामिनी तू अम्बे। जय सहस्रार स्वामिनी तू अम्बे। जय सहस्त्र स्वामिनी तू अम्बे। जय गणेश जी की मां। अम्बे जय गणेश जी की मां। जय जगदम्बे जय जगदम्बे जय गणेश जी की मां। जय मोक्ष प्रदायिनी तू अम्बे। 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 जय गणेश जी की मां। जय गणेश जी की मां। जय जगदम्बे जय जगदम्बे जय गणेश जी की मां। जय निर्मल
गणेश जी की माँ अम्बे जय गणेश जी की माँ अम्बे जय जगदम्बे जय जगदम्बे जय गणेश जी की माँ जय जगदम्बे जय गणेश जी की माँ जय महामाया तू जगदम्बे जय महामाया तू जगदम्बे जय महामाया तू जगदम्बे जय जय गणेश गणेश जी की माँ जय गणेश जी की माँ जय जगदम्बे जय जगदम्बे जय गणेश जी की माँ जय सर्व स्वरूपिणी जगदम्बे जय सर्वस्वरूपिणी जगदम्बे जय सर्व स्वरूपिणी जगदम्बे जय सर्व स्वरूपिणी जगदम्बे जय गणेश जी की माँ जय गणेश जी की माँ जय जगदम्बे जय जगदम्बे जय गणेश जी की माँ जय गणेश जी जय विश्वव्यापिनी जगदम्बे जय विश्वव्यापिनी जय विश्वव्यापिनी जगदम्बे जय विश्वव्यापिनी जगदम्बे जय गणेश जी की माँ जय गणेश जी की माँ जय जगदम्बे जय जगदम्बे जय गणेश जी की माँ जय जगदम्बे जय जगदम्बे जय गणेश जी की माँ जय त्रिगुण स्वामिनी जगदम्बे जय त्रिगुण स्वामिनी जगदम्बे ओ जय त्रिगुण स्वामिनी जगदम्बे त्रिगुण स्वामिनी जगदम्बे जय गणेश जी की माँ जय गणेश जी की माँ जय जगदम्बे जय जगदम्बे जय गणेश जी की माँ जय जगदम्बे जय जगदम्बे जय गणेश जी की माँ जय निर्मला माता जगदम्बे निर्मला माता जगदम्बे श्री निर्मला माता जगदम्बे निर्मला माता जगदम्बे जय गणेश जी की माँ अम्बे जय गणेश जी की माँ जय जगदम्बे जय जगदम्बे जय गणेश जी की माँ अम्बे जय जगदम्बे जय जगदम्बे जय गणेश जी की माँ जय गणेश जी की माँ जय गणेश जी की माँ जय श्री माता जी।